கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த இடத்துல. சரியான பள்ளம் தெரியுதா? அங்கிட்ட ஒரு மலை இருக்குது, அதுக்குலாம் பள்ளம் தான் இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட். ஓம் நம சிவாய். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அங்கே போனால் தான் அடுத்த நம்ம போகிற இடம் தெரியும். பருவதமலையோட டாப்பில் இருக்கோம் நம்ம. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ப்ராப்பரான டீட்டெயிலாம் இருக்காது. ஸோ நான் வீடியோவே எடுக்க வேணாம், ஃபுல்லாக மலையை ரசிச்சுக்கிட்டே ஏறணும், நமக்கு அதுக்கே டைம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். இருந்தாலும் நாங்கள் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அப்பப்போ வீடியோ எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுற மாதிரி நிறையா சீன் உள்ளே இருக்கும். மேலே இருக்க சிவன் வரைக்கும் கவர் பண்ணியிருப்பேன், கோயில் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா போய் பார்க்க முடியாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மலை, அதோட பாதை, மரமட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஜாலியாக இருக்க மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராப்பரான வீடியோ கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ தனியாக எடுத்து போடலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பருவதமலை பயணம் ஆரம்பித்து விட்டது. இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம்லாம் வரல, இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் வருது. அங்கே 2 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, இதோ தெரியுதா அந்த டாப்புக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அங்கே தெரியுதா ஒரு மலை எங்கன்னா, இதோ அந்த தெரியுதா, அங்கே தான் நம்ம போகிறோம். வீடியோலேயே பார்த்து ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறது சூப்பராக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்தேன்னா அப்புறம் வீடியோ பார்க்கலாம். இதோட ஒரு நல்ல ஆங்கிள் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. இது தண்ணியால் ஐஸ் கட்டியா? நான் அங்கேயே சொன்னல இதோட ஒரு ஆங்கிள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்ட வந்தால் மரம்லாம் மறைச்சிக்குன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, கிட்ட வர நல்லா தான் தெரியுது. வியூக்கு நல்லா கிளியராக கிடைக்குது. நான் மரம்லாம் மறைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒரு பேக் கேமரா இங்கே நல்லா தெரியும். ஸோ யாராவது ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிட்ட வந்து எடுத்துக்கங்க, தூரத்துலேருந்து எடுக்க வேணும். இதை நடந்து போய்ட்டுருக்கோம் இல்லையா, இந்த பாதையில் பார்த்திங்கன்னா போகும்போது செருப்பு போடாமல் போகலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே ஏறிட்டு கீழே இறங்கும்போது பயங்கரமாக கல்லெல்லாம் குத்த ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் வரும், அந்த கோயிலில் கொண்டு போய் கூட நம்ம செருப்பு போட்டுட்டு அங்கேருந்து செருப்பு இல்லாமல் ஏற ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஒரு பாதி மேலே வரைக்கும் செருப்பு போட்டுட்டு அப்புறம் கூட போகலாம். ஏன்னா போகும்போது எந்த கஷ்டமுமே தெரியாது, வரும்போது பயங்கர கஷ்டமாக இருக்கும். அடுத்து இந்த சாப்பிட்ற இடத்துல வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது 24 வருஷம் இங்கே சாப்பாடு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு விருப்பம் உள்ளவங்க பணம் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். அதாவது இந்த அன்பளிப்பு மாரி கொடுப்போம் இல்லையா, கொடுக்கலாம். ஸோ நாங்களும் 2 பேர் சாப்பிட்ருந்தோம். ஒரு 100 ரூபா பணம் கொடுத்துட்டு வந்தோம். ஃபோன்பே, ஜிபே எல்லாமே இருக்குது, கையிலையும் கொடுத்துக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, நம்மளும் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கொடுக்காம போக முடியாது. அது இவ்வளோ கஷ்டமான இடத்துல எல்லாம் அந்த சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். இந்த இடத்துலலாம் நிறைய பேர் செருப்பு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் செருப்பு போட்டு வந்து சாப்பிட்டு இங்கேருந்து கூட கழட்டி போட்டுட்டு நிறைய பேர் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நடந்து வந்தோம் இல்லையா, அது வந்து மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது. இன்னுமே வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இனிமேல் தான் போக போகிறோம். ஸோ அதனால நீங்கள் தாராளமாக தெரிய செருப்பு போட்டு வரலாம். ஏன்னா அது ரிட்டன் வரும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அதாவது அங்கேருந்து பாதை இருக்குது, இருந்தாலும் கோயிலில் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபினிஷிங்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். பட்டை கிட்டெல்லாம் போட்டு விட்டாங்க கோயிலே, பக்கத்தில் கோயில் இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் அடுத்து வந்தீங்க அப்படின்னு. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். தண்ணி மீஸ்ட் எடுத்து தானே ஆசையாக இருக்குது. இந்தமாரி தண்ணி கிடந்தால் முடிஞ்சாலும் தண்ணியிலே போகும், நல்லா இருக்குது ஜில்லுன்னு. பக்கத்தில் ஏதோ அருவி மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சவுண்டு கேட்குது. கொஞ்சம் நேரம் நான் அமைதியாக இருக்கேன், உங்களுக்கு கேட்குதான்னு பார்ப்போம். லேசாக கேட்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா நல்லா இருக்குது, பாதை நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வரவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி சொல்கிறது, அப்படி இல்லை, எல்லாருமே ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் இருக்காங்க. கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கா. ஸோ போத பாதையும் நல்லாயிருக்கு. படிக்கட்டெல்லாம் ஏற ஆரம்பித்தாச்சு.
எனக்கு இந்தமாரி ரொம்ப நாளாக மலைப்பாதைக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசைன்னு சொல்கிறத விட பேராசை. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஒரு மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். அருவி மாரி ஒரு சவுண்டு கேட்குது, பட் அது கொஞ்சம் உள்ளே கேட்குது, நமக்கு தெரியலை, காட்டுக்குள்ளேயே கேட்குது. ஆனால் பயங்கரமாக இருக்குங்க உண்மையிலே. மணி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9:05 ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர்கிட்ட கேட்டப்போ ஒன்று நைட்டில் ஏறு, இல்லை காலையிலே சீக்கிரம் இறங்கிடலான்னு சொன்னாங்க, சன்ரைஸ் பார்த்துட்டு இறங்கிடலான்னு. பட் நாங்கள் ஏறுறது 2 விஷயத்துக்கு தான். ஒன்று மேலே ஏறி சாமி கும்பிடணும், 2வது பார்த்துக்கிட்டே ஏறணும், பார்த்துக்கிட்டே இறங்கணும். அதுக்காக மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இடையில சாப்பிட்டதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 9:05 9:06 ஆகுது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படி ஈவினிங்குள்ளே இறங்கிடலாம். அதனால் இந்த வியூ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு வியூவை விட்டுட்டு நைட்டில் ஏறி இறங்குங்க, நான் எப்படி மனசு வரும்? அது ஒரு டைம் கூட ஏறினதே இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வீடியோ கம்மியாக தான் எடுக்க போகிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது மொதல் 3 கட்டம்னு நினைக்கிறேன். 3வது வந்து இந்த ஏணி பாறையில் ஃபஸ்ட்டு படி, நடுவில் என்னங்கிறது கொஞ்சம் தெரில எனக்கு. ஃபஸ்ட்டு தான் நம்ம பேரிக்கிட்டு இருக்கோம். அருவி சவுண்டு இப்போ கேட்கும் பாருங்கள் உங்களுக்கு. அருவி மாரி கேட்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது அந்த ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. வீடியோவில் தெரியல நினைக்கிறேன். மேலே வந்து கிராஸ் ஆகுதான், நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 300 படிகளை தாண்டி இருக்கும். அங்கங்கே கவுண்டிங் எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் அது நான் சொன்னேன் இல்லைங்க, அதே தான் இது. இந்த கிராஸ் ஆகுதா? எனக்கு என்னமோ நாங்கள் வந்திருக்க இந்த டிசம்பர் தேதி 14, இந்த டைம் தான் கொஞ்சம் கரெக்டான டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் டைமில் ரொம்ப வெயிலாக இருக்குமா, மழை டைம்லேயும் கஷ்டமாக இருக்கும். இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்த்தா தான் என்னென்னு தெரியும். நீங்கள் ஒரு 500 படியை தாண்டினதுக்கப்புறம் 500 படி தான் போட்டிருக்காங்க, பட் அவ்வளோ ஏறி இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே ஒரு வியூ கிடைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரிகிறதா, ஃபுல் ஜூமில் இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். அங்கே தான் நம்ம போகணும். என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தாண்டலை. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு மலை தெரியுது. இதெல்லாம் தாண்டி தான் போகணுன்னு நினைக்கிறேன், என்னங்கிறது தெரியல. அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மலை, அதுவே இப்போ வந்து ரொம்ப தூரம் இல்லை, ஆனால் பனி பாருங்கள், சரியான பனி. இந்த பனியுமே இங்கே கீழே ஒரு ஆங்கிளில் இருக்குது, மேலே ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஓகேவா? படி கவுண்ட் எனக்கு சரியாக தெரில, பட் ஒரு இடத்துல 500 படிகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது 350 400 500 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இது கிடைக்கும், ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மரம்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த ஆங்கிள் தெரியும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நின்றுட்டு, குரங்கும் இல்லை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு நல்லா வியூவுமே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குன்னு சொல்கிறத விட வேறு லெவலில் இருக்குது. ஸோ 500 படி தாண்டினதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கங்கே வெயில் அடிக்கிறதுல எனக்கு எந்த ஆங்கிள் எடுக்கிறதுனே தெரில. என்னென்னா அங்கங்கே நின்று ரசிச்சுட்டு மெதுவாக போங்க, டைம் இருந்துச்சு அப்படின்னா. அவசரமாக போய் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அது நின்று பார்த்துட்டு போகும்போது தான் இன்னும் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா இருக்குது. இதுலேயே போகிறோம், இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னு. ஆமாங்களா? நாளைக்கு விட மாட்டாங்க, அது இன்றைக்கி விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே போயிட்டே இருக்குங்க. மூச்சு வாங்குது. பேக் வர மாட்டியிருக்கேன், கூட வர்றப்ப வாங்கவே மாட்டேங்கிறான் பேகு.
என்ன பண்ணுறது, நல்லாயிருக்கு. நான் யார் குரங்கையா? என்ன எடுக்க சொன்னாலும் குரங்கு எடுத்துகிட்டு இருக்க மாதிரி. ஒரு பைப் ஒன்று போட்டிருக்காங்க, எதுக்குன்னே தெரியல. மேலே போனால் தெரியும் நினைக்கிறேன். கீழேருந்து வருது அந்த பைப்பும். இப்போ நம்ம பார்க்குற இந்த குரங்கு இல்லை, முதல் டைமாக கீழே ஒரு வியூ தெரியுது. பனியில் உங்களுக்கு தெரியாது, இப்போ லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஓரளவுக்கு வந்துட்டோம், ஒரு கால்வாசி வந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஒரு 1000 படி தாண்டி இருக்கும். 1000 1050 படிக்கிட்ட வந்துட்டோம். அந்த 950 படிக்கு ஒரு படி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு, இங்கே வியூ தான் சூப்பராக இருக்குது. இல்லை வரேன்டா பார்த்துடா, குரங்குக்கிட்ட பார்த்துருங்க, விட்டா அப்படிங்கிறாங்க போல். இங்கே ஒரு வியூ இருக்கா, இது நல்லாயிருக்கு. அது இல்லாமல் இந்த கோயில் இங்கேருந்து பார்த்தா அந்த கோயிலோட டாப்பில் ஆள் ஏறுறது தெரியுது. சின்ன சின்ன புள்ளி மாதிரி தெரியுது. பட் கலர் அந்த சேரீ வேஸ்டியெல்லாம் கட்டிட்டு ஏறுவாங்க போல், அதனால் தெரியுது. ஒரு வழியா படியெல்லாம் முடிச்சுட்டு பாறையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, காமிக்கிறேன் உங்களுக்கு. இனிமேல் தான் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வேறு லெவலுமா அதெல்லாம் சும்மா இல்லாமல் இங்கேருந்து அந்த பூதகண வாத்தியத்தை தூக்கி மேலே வாசிப்பாங்க. அதை பண்ணியிருப்பாங்க. என்னது பூதகண வாத்தியம், இந்த சங்கு, ஆமாம். அந்த இது எல்லாமே. உண்மையாக சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் ஆர்வத்தில் கஷ்டம் தெரியல, அதான் உண்மை. மலை ஏற முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு வாங்க. அவ்வளோ டஃபாக இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாக பாறைகள், படியில் பாறைகள் மட்டும்தான். எனர்ஜி பூஸ்டிங்க. என்னது பட்டாணி சுண்டல் செம்மையாக இருக்குது நண்பர்களே, சூப்பராக இருக்குது. ஹபா பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் பாதி அப்படின்னு தான் நினைப்போம். அங்கே பார்த்தா ரைடிங்களா, நீ போய் நாங்கள் ரெண்டு ஹாய் சொன்னேன்னா ஓரளவுக்கு தெரியும்டா எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு. ஃபோனில் தெரியுதா இல்லை எனக்கு தான் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரில. பாதி தூரத்தில் இருக்குங்க, வழுக்கு பாறை முடிய போகுதுன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்புறம் ஒரு பாயிண்ட்டான், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுன்னு கூட வர நண்பர் சொல்கிறேன். அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க பாருங்கள். இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது, கீழேருந்து பார்க்கும்போது ஒரு மலையாக தெரிஞ்சா அந்த மலை தான் இப்போது நமக்கு கேப்பில் தெரியுது. ஒரு மலையே குட்டியாக தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்கும்போது. என்னமோ எழுதியிருக்காங்கடா அந்த பாறையில். அவ்வளோதானே, கடைசியாக அதை ஒரு மரம் தத்து போனாங்க தானே கடை. அவ்வளோதானே ஓகே, கிட்டத்தட்ட பாதிக்கு வந்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தெரியுதா, அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோயில். ஃபுல்லாக பாறை, வியூ பாயிண்ட்டுன்னு நினச்சி வந்தேன். பட் பாறை, இந்த பாறை மறைச்சிக்கிச்சு. அது ஒரு மலை, அதுலேயும் ஏற முடிஞ்சால் நல்ல பாதை இருக்குப்பா, அதுலேயும் பார்ப்போம், வாய்ப்பு இருந்தால் ஏறும். பட் அதோட நம்ம அங்கே ஹைட்டு போகிறதுனால நமக்கு தேவையில்லை. அப்பா வியூ பாயிண்ட்டுங்க, சரியான பள்ளம். கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த இடத்துல, சரியான பள்ளம் தெரியுதா. அங்கிட்ட ஒரு மலை இருக்குது, அதுக்கு அங்கிட்டலாம் பள்ளம் தான் இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட். அந்த மலையை பாருங்கள், பயமாக இருக்குங்க, ஏதோ கல் அடிக்க வச்ச மாதிரி இருக்கு. தூக்கி போட்டால் முட்டை நினச்சி பறிச்சுட்டு போகிற போகுது.
இதெல்லாம் அந்த குழந்தை பிறக்கணும், அதுக்கா வீடு கட்டணும், ஆ அந்த வேண்டுதல். நார்மல் சீசன் நார்மலா சீசனு என்ன எங்கே எதுன்னு கேட்குறேன். இந்த மாதம் இந்த மாசமா? எந்த மாதம் சீசன்னு கேட்குறாரு. எல்லா மாசமும் பௌர்ணமி சீசன் தான். பௌர்ணமி தான் சீசனா? ஆமாம். நம்ம கம்பிப்பாறையில் ஏறி வந்ததுக்கப்புறம் இந்தமாரி நமக்கு ஒரு வியூ கிடைக்கும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாரி ஒரு குகை மாரி இருக்கும். அதில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இந்த கோடு மாரி தெரியுது இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம்னா ஒரு பாதை, அந்த பாதை. ஸோ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் கண்டிப்பாக தெரியாது. ஸோ அந்த கோடு மாரி தெரிகிறது நம்ம நடந்து வந்த பாதை. ஒண்டர்லால வாட்டர் ரைடு போவாங்கல்ல, அந்த மாதிரி கீழே போயிடுவீங்க. காலெலாம் உதறுதுப்பா. அந்த மலை உச்சி எனக்கு ஏறணும்னு ஆசைப்பட்டோம்ல, அது அவ்வளோதான். அந்த மலை ஐயோ கடிச்சிருங்க. தம்பி போட்டு ஏறு மேல. அவன் ஏத்துட்டு போவான் அவங்கள. ஏய் வா பாப்பா. முன்னாடி உன் ஃப்ரெண்ட் வரும்போது நம்ம ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அவன் அங்கேயே சொன்னான், அதான் சொல்லாத மேலே போய் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். ஓம் நம சிவாய். இறங்கும் போது நல்லா நல்ல குச்சா பார்த்து வச்சுப்போம், ஆளுக்கு ஒன்றுன்ட்டு. அதான் ஒன்று அவங்க இருக்கணும், இல்லை நம்ம இருக்கணும். அவன் போகும்போது என்கிட்ட மாட்டக்கூடாது, கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். கம்முன்னு இருந்தோம்னா அது மட்டும் ஜிப்பு ஓப்பன் பண்ணி உள்ள உள்ள எடுத்துட்டு போயிடும். அங்கே ஒரு மலை, அங்கே ஒரு மலை, எனக்கு தெரியல எல்லாமே மலை தான். ஏனிலாம் எடுத்துட்டாங்க. மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாமி வரைக்கும் கும்பிட்டாச்சு. கிட்டத்தட்ட இல்லை, டாப்பெல்லாம் வந்துட்டு எல்லாமே ஓகே தான். வியூ தான் இங்கேருந்து வேறு லெவலில் இருக்குது, பயமாகவும் இருக்கும். நம்மளே பயந்து நிற்கிறோம். இந்த குரங்கெல்லாம் வேறு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இது பண்ணிட்டுருக்கு. அவங்க அப்படியே வியூ காமிக்கிறேன். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்கள், அதுவே இதுக்கு கீழே தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அங்கே போனால் தான் நம்மளோட அடுத்த போகிற இடம் தெரியும். இங்கேருந்து எத்தனை மலை தெரியுது பாருங்கள், 1 2 3 கிட்டத்தட்ட ஒரு 4 மலை தெரியுது. பருவதமலையோட டாப்பில் இருக்கோம் நம்ம.
போடா போலாம் அங்கே போய் தான் வந்தோம்ண்ணா அப்புறம் நிறைய பேர் எதுவுமே எழுதி போடவே இல்லை. இவன் சுற்றுனா நம்ம தான் அந்த இது பண்ணுறாங்கல்ல, அடிக்கிறதோ தும்புறதோ பாவம் பண்ணுறதோ நம்மள இது பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் கொலை நாசம். ஓகேவா? அடியாரை கிண்டல் கேள்வி பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது தான் அவங்களுக்கு கொலை நாசம். உங்களுக்கு அந்த மண் என்ன அது மாதிரி இருக்குன்னு அதை கூட ஒரு 2 அடி 3 அடி ஆகிட்டு வரும். அகலம் நல்லா கொம்புல கட்டி எடுத்துட்டு போகும்போது வீடியோ போடுறேன். மாப்பிள்ளை போட்டோ எடுத்துப்போம். அதுவும் வியூ பாயிண்டா இது அங்கே நீ ஒரு வியூ பாயிண்ட். நம்ம எந்த பக்கம் பார்க்குறோமோ எல்லாமே வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் தான். எங்கே வேணுமோ போட்டோ எடுத்துக்க வேண்டியதான். அபாய பாயிண்ட் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது வேண்டாம், அந்த பாயிண்ட் ஏற்கனவே பயம் போகல. அது நமக்கு சேர்ந்தது இல்லை. இதில் நம்ம கம்பி போட்டு ஏறி வர்றது இங்கேருந்து தெரியாது, அப்படி தானே? என்னது கம்பி பிடிச்சி ஏறி வந்தோம்ல, அது அந்த பக்கம். அது அந்த பக்கம். அங்கே போனால் தான் அது தெரியும். ஏறதை விட இறங்குறது தான் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? போயிட்டே இருப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம கூட இருக்கலாம். அந்த வந்து கம்பியில் ஏற மாரி காட்டுவாங்க, அதாவது பாறையிலேருந்து கம்பி போட்டு வச்சுருப்பாங்க, அதுலேருந்து ஏற மாரி காட்டுவாங்க. இதுதான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஸ்டெப்போ 10 ஸ்டெப்போ அதிகபட்சம் ஒரு 15 ஸ்டெப்புக்குள்ளே தான் காமிப்பாங்க. பட் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். மேலே ஏறிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அது ஏறதே ரொம்ப பத்திரமாக தான் ஏறணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க்காக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அந்த கம்பி பாறை அது மட்டும், அது வரைக்கும் எல்லாருமே ஏறிடலாம். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்குமே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. நானுமே ஏறும்போதும் இறங்கும் போதும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. தண்ணி நான் தைரியமா குடிக்கலாம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டது. இதெல்லாம் நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வராது. எப்பயும் நமக்கு இந்த மாதிரி தண்ணி கிடைக்க போறது கிடையாது. கண்டிப்பாக கிடைக்கும் போது குத்து வச்சுக்கணும். அப்படியே இப்படி சொல்லுவோம். மூஞ்சி காமிங்க, நல்லா இருக்கு. அப்படியே குரூப்ல எடுத்து போடு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபுல்லாகவே கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரு ஆகிற இடம், ஏற ஆரம்பிக்கிற இடம். ஸோ அதே இடத்துக்கு நம்ம திரும்பி வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பருவதமலைக்கான ஃபுல் வீடியோ மட்டும் இல்லாமல் இதுமாரி இன்னும் சூப்பரான வீடியோ நம்ம சேனல் நிறையா வந்துட்டு இருக்கும். மீண்டும் இன்னொரு சூப்பரான சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.